ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற ஒரு நகரம் தான் விஜயவாடா. இங்கதான் புனிதமான கிருஷ்ணா நதி ஓடிக்கிட்டு இருக்கு. இது இவ்வளவோ பெரிய நகரம், இதுல எத்தனையோ மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது பெரிய நகரம் மட்டும் இல்லாம இது ஒரு அமைதியான நகரமும் கூட. ஒரு பக்கம் தெலங்கானாவோட தலைநகரம் ஹைதராபாத். இதுவும் ரொம்ப பெரிய நகரம் தான். இங்க எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க நிறைய மாநிலத்தில இருந்து வந்தவங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க எல்லா நேரமும் அமைதியா இருக்கும்னு மட்டும் சொல்லவே முடியாது. இந்த ரெண்டு நகரங்களுக்கும் நடுவில் இருக்கிற தூரம் 234 கிலோமீட்டர். வயா நேஷனல் ஹைவே NH9ல வந்தா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் டைம் 4 மணி நேரத்து 30 நிமிஷம். விஜயவாடால இருந்து ஹைதராபாத்துக்கு வர வழியில நடுவில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இது. எல்லா நாள் மாதிரியே இனிக்கும் இருக்கும்னு நினைச்சா அது கண்டிப்பா தப்புதான். அழகான ரோஜாக்கு கீழே குத்துற முள்ளு இருக்கும். ஒரு நாள் சந்தோஷமா முடிஞ்சதுக்கு அப்புறம் கஷ்டப்பட வேண்டிய நேரமும் இருக்கும். அதான் இன்னைக்கு. சொல்லுடா தங்கம். டேய், நீ போய் 3 நாள் ஆச்சுடா. எவ்வளவு போர் அடிக்குது தெரியுமா? எனக்கும் அப்படிதாண்டி இருக்கு. ஆனா என்ன பண்றது, என் ஓட்டு இங்க தான் இருக்கு, அதனாலதான் இங்க வந்தேன். புரிஞ்சுக்கோடி. என் பட்டுக்குட்டி இல்ல. போடா. என்ன விட உனக்கு ஓட்டு தானே முக்கியம். ஆமா, ஓட்டு தான் முக்கியம். பேசாத என் கூட. சரி சரி, சாரிடி. கிளைமேட் செம்மையா இருக்கு தெரியுமா? நீ பக்கத்துல இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏய் செல்லம், என்ன டெம்ப்ட் பண்ணாதடி. கையில மட்டும் மாட்டினா செத்த. இரு, உன்னை வந்து வச்சுக்கிறேன். அதத்தான் நானும் சொல்றேன். சீக்கிரம் கிளம்பி வாடா. சரி சரி, இதோ கிளம்ப வேண்டியதான். நானும் ரெடி ஆகி உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டேன். நிறுத்தடி, நீ வேற. சரி வந்துடுறேன். லவ் யூ, பாய். வச்சிடுறேன். ஏய், கட் பண்ணாத. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. மறுபடியும் என்னடி? I love you. Bye. சரி சரி, லவ் யூ டு, பாய். It can be my life. It cannot take it for
மதி மயக்கும் இரவை தேடிவா கனலாய் சுடும் தாபமோ மழை பெய்யும் காலமோ இதழ் மீட்டும் ராகம் தான் ஏக்கத்தின் தாக்கம் தான் உன் ஸ்பரிசம் வேண்டும் வேண்டுமே என்னுடல் வெப்பம் தேடுவே உனை நான் கொஞ்சத்தான் மடிமேல் அணைத்துக் கொண்டேன் எதிர்பார்க்கும் திருநாள் இதுதான் கைகள் ரெண்டும் சேரும் வசப்படுத்த நினைக்கும் போது நழுவாமல் நழுவி போவாய் கையணைப்பில் அடங்காத காற்றாக நீ வந்து விழி மூடும் விரக தாபம் விரல்களிடையே ஓடும் ஏக்கத்தின் தாக்கம் ஒருபோதும் வேண்டாம் மலர்கள் மீது அனல் மூட்டும் பருவம் தொல்லை உன்னுமிழ் நீரின் நீரம் மயங்குமே மேகம் அணு அணுவாய் பொழியும் பிரதி தேகம் நனைக்கும் மேகம் மா பார்த்துக்கோங்கம்மா, போயிட்டு வரேன். பாய். ஏன்னா லிஃப்ட் வேலை செய்யலையா? வேலை செய்யலைங்கய்யா. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னது இது? ஓபன் பண்ணு. என்னடி இது? லைட்டா? எனக்கு எதுக்கு இது? நான் தம்மே அடிக்க மாட்டேன். ஸ்மோக் பண்ணணுங்கிற நினைப்பு வந்தாலும் வேண்டான்னு சொல்றதுக்கு.
தங்கம் சொல்லு செல்லம், கிளம்பிட்டியா? இப்போதான் கிளம்புறேன். மாமா இப்பதான் ஃபோன் பண்ணாரு. நான் இப்போ தான் சிட்டியை தாண்டி இருக்கேன். 12:30 1 ரீச் ஆயிடுவேன். ஓகேவா? ஓகே. சரி, நீ என்ன பண்ணிருக்க? டின்னர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ பத்திரமாவா, ஸ்லோவா டிரைவ் பண்ணு. ஓகேவா? ஓகேடி, பாய். பாய். ஓகே. நான் ஒரு டீ கொடுங்கண்ணா. இவன் வேற நேரத்துக்கு லிஃப்ட் பண்ண மாட்டான். என்ன இவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? சரி சரி, இதை வரேன் பிரியாங்கா. அடா, நான் தான் விஜயவாடா வரைக்கும் வந்துட்டேன் பிரியாங்கா. விடியறதுக்குள்ளே வந்து சேர்ந்துருவேன். வேணாம் பிரியாங்கா, உனக்கு அந்த கல்யாணம் வேணாம். நான் தான் வந்துட்டு இருக்கேன்ல. நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னை நம்பு. சத்தியமாக சொல்கிறேன். உங்கள் ஆத்தா, உங்கள் அப்பா, உங்கள் அக்கா, உங்கள் தம்பி எல்லார் மேலேயும் சத்தியம்டி. வந்துட்டே இருக்கேன்டி. சரி, உங்கள் குடும்பத்து மேலே சத்தியம் வேணாமா? அப்போ என் நாய் மேலே சத்தியம். வந்துடுறேன்டி. விஜயவாடாவில் நான் இறங்கல, இறக்கி விட்டாங்க. லுங்கியோட வந்துட்டேன்ல, பக்கத்துலலாம் லேடிஸ் சீட்டு, அதான் இறக்கிட்டாங்க. பா, தொல்லை பண்ணாதடி. ஹலோ டேய், ஆல்ரெடி அந்த முருகனுக்கு கால் பண்ணிட்டேன். தூங்க மூஞ்சி எங்கே குடிச்சிட்டு படுத்துட்டான்னு தெரில, ஃபோனை எடுக்கல. 1 hour லேட்டாக வருவேன், மேனேஜ் பண்ணிடு. டேய் இல்லைடா, ஆல்ரெடி கிளம்பிட்டேன். நீ 1 hour மட்டும் மேனேஜ் பண்ணு. ஆல்ரெடி கிளம்பியாச்சுடா, ஹைவேல தான் இருக்கேன். நாளைக்கு காலைல வந்துடுவேன். 1 hour மட்டும் மேனேஜ் பண்ணு, ஓகேவா? இந்த ஒரு தடவைடா, ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி. சார், ஹைதராபாத் தான் போகிறீங்களா? ப்ளீஸ் சார், நானும் ஹைதராபாத் தான் போகணும் சார். ப்ளீஸ் சார், லிஃப்ட் கொடுங்க சார். ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். சரி வா போகலாம். தேங்க்யூ சார். ஆமாம், நீ என்ன வேஷ்டி கட்டிட்டு வந்திருக்க? அது ஹைதராபாத்தில் அர்ஜென்ட் வேலை சார், அதான் வந்துட்டேன். அதுக்குன்னு இவ்வளோ அவசரமா? சரி ஏறு. என்னடா இது, எல்லாருக்குமே என் லுங்கி மேலேயே கண்ணா இருக்கு. தலா கூலர் இருக்கா இதில்? என்னது கூலரா? அதான் தலா சில்லுன்னு இருக்குமே. ஏசியை கேட்குறியா? அதான் அதான். உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. நான் என்ன ஆந்திரா சிஎம்மா தெலங்கானா சிஎம்மா? என்ன எங்கே பார்த்துருப்பீங்க? சும்மா இருங்க தலை. ஆஹா இல்லை, எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, சும்மா இருங்க தலை. அதெல்லாம் சரி, ஏன் ஹைதராபாத் போகிற? தலை, நான் பிரியாங்கான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். நடுவில் ஒருத்தன் வந்து பூண்டான். நாட்டையே மாற்றிடலான்னு சொன்னான். அவன் ஏதோ பார்ட்டியை வச்சு எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தா நான் எம்பி ஆயிடலான்னு நினச்சேன். அவனை நம்பி இந்த பிரியாங்காவுக்கு குட் பை சொன்னேன். நாட்டை மாற்றலான்னு சொல்லி வேற நாட்டுக்கு மூட்டையை கட்டிட்டு ஓடிட்டான். காத்தால பிரியாங்காவுக்கு ஃபோன் பண்ணி குட் மார்னிங் சொன்னேன். அப்போ விடுங்க தலை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லு. இன்னொரு முறை கால் பண்ணா சப்பாத்தி உமா பேசுற மாதிரி பேசிஞ்சிருவேன்னு சொன்னான். மனசு அப்படியே முட்டை மாதிரி உடஞ்சு போச்சு தலை. சரி, இப்போ எதுக்கு ஊருக்கு போற? பிரியாங்கா ஃபோன் பண்ணா. காலையில் அவளுக்கு கல்யாணமா. அவளுக்கு அந்த கல்யாணம் வேணாமா, அவளுக்கு நான் தான் வேணுமா. ஓ, அதான் அவளை பார்க்கலான்னு சட்டுன்னு கிளம்பிட்டேன். பேண்ட் கூட போடாம வந்துட்டேன் தலை. அப்போ எனக்கு அவன் மேலே தேங்க்யூ 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 சார். இது கிருஷ்ணாயிலா டீசலா பெட்ரோலா சார்? கிருஷ்ணாயிலா? ஏடா கிருஷ்ணாயில் எங்கேந்திரா வந்துச்சு? எங்கள் ஊரில் எல்லாருமே கிருஷ்ணால் போட்டு ஓட்டுருவாங்க தலை. சாத்துக்குள்ளே இந்த டப்பா மாதிரி ஒன்று வாங்கணும் தலை. நாளைக்கு காலைல என் கல்யாணம் தலை. கொஞ்ச நேரம் தூங்குனேன்னு வைங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். ஏசி வேணா கொஞ்சம் தூக்கி விட்டுமா? நீ தலை தூங்குடக்கண்ணா.
getting a busy tone on this number. Please call later. Tone on this number. Please call. We are getting a busy tone on this number. Please call later. வனிதா, உன்னை தவிர ஃப்ளாட்ல வேற யாராவது இருக்காங்களா? என்ன கேள்வி இது? என்ன தவிர ஃப்ளாட்ல வேற யார் இருப்பாங்க? இங்க பாரு, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. யாராவது இருக்காங்களா? இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். Are you sure? என்னடா சொல்ற? என்னடா ஆச்சு? 6 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வந்தேன். அப்பல இருந்து டோர் லாக் பண்ணி தான் இருக்கு. ஒரு வாட்டி நல்லா பாரு. என்னடா பார்க்கணும்? சொல்றது செய். ஷோ, ஓகே வெயிட். பாத்தியா இல்லையா? பார்க்கறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இங்கேயும் யாரும் இல்ல. இங்க No one is there except me. ஓகே தென், இதோ வந்துட்டு இருக்கேன். என்னடா ஆச்சு? Nothing. சொல்லுடா. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, வச்சிடறேன். ஏய், கண்டுபிடிச்சிட்ட. நீ தானே? என்ன நான் தானே? நீ இல்லையா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் லூசு மாதிரி பேசுற? என்ன ஆச்சுன்னு சொல்லு. Nothing. What happened? Is everything okay? Everything is okay. எனக்கு பயமா இருக்கு. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, இதோ வந்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அதுக்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா டோன்ட் ஓப்பன் தி டோர். பட் பயமா இருக்குடா. டோன்ட் வரி, I'll be there soon. Get back to work. ஓகே. What the f... Pick up. சொல்லு செல்லம். நான் சொல்றத நல்லா கேளு. ரைட் நவ ஷார்ட்ஸும் கிரே கலர் டி-ஷர்ட்டும் போட்டுக்கல. உள்ள ப்ளூ கலரும் போட்டுருக்கேன். சரி, உனக்கு எப்படி தெரியும்? டேய், நீ வந்துட்டல. எனக்கு தெரியும் நீ சர்ப்ரைஸ் பண்ற. நீ சொல்றத கேளு. நாட்டி. ஹேய், ஒரு நிமிஷம் நில்லு. நான் இன்னும் வரல. கதவை திறக்காத. வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பாரு. விளையாடாதடா. எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னல. ஏண்டி? வெயிட்.
நான் உனக்கு ஒரு பிக் அனுப்ப போறேன். யாரோ உன்னை போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அது எங்க இருந்து எடுத்தாங்கன்னு பாரு. என்ன? ஹலோ, ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஹலோ, ஹலோ. டோன்ட் பி டென்ஸ்ட். போலீஸுக்கு கால் பண்ணு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கால் பண்ணிடு. இங்க பாரு, நீ பார்த்து பத்திரமா இரு. நான் இதோ வந்துட்டே இருக்கேன். The number you are calling is currently switched off. பிரியங்கா, எப்பவே நான் உன்னை பார்க்கணும். Sorry, the number you are calling is currently switched off. Please call again later. யாரா நீ? ஸ்டாப் பண்ணு. வாடி. வா. சொல்றடா. எந்திரி. என்கிட்ட நடக்க. வா. இங்க வா. வா. ஏய். ரெடி. வா. தொம்புற என்கிட்ட நடக்காத. ஒழுங்கு மரியாதை வா. சொன்னா கேட்க மாட்டேன். ஆடி. சத்தடி. வா. ஆடிடா. வா. வா வா வா. வாட்டத்தை எங்கிட்ட காட்ட போட்டு வா. ஏய். ஒன்றுருவேன் இங்கே கடை. கத்துனாலும் கூச்சல் போட்டாலும் இங்க யாருக்கும் கேட்காது. சுத்தி எங்காலுங்க. சிட்டியை விட்டு இப்ப நாம ரொம்ப தூரத்துல இருக்கோம். சோ ஓடிக்கிட்டு இருந்தா உனக்கு நல்லது. உனக்கா இருந்தாலும் சரி, அவனுக்கா இருந்தாலும் சரி. புரிஞ்சுதா? ஹலோ ஹலோ, யார் ராணி? ஹலோ. டேய் பேசுடா டேய். சூப்பர் ஃபிகர்ரா. டேய் நீ செத்தடா. அவன் மேல மட்டும் கைய வச்சு பாரு, கைய வெட்டிடுவேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. பொம்பளை புள்ளை ஏதாவது பண்ணானுவே உன்ன. எடா உனக்கு என்னதானே வேணும்? கையில மட்டும் கடத்தலாம். கத்தாத. டேய் நீ ஆம்பளை தானே. எடா பொம்பளை புள்ள மேல கைய வச்ச
கத்தாத. கத்தாதடா. கத்தாதன்னு சொல்றல. சொல்றத கேளு. நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சினா நாளைக்கு நேரத்துக்கு உன் வைஃப் கூட உன் ஃபிளாட்ல பெட்ரூம்ல சந்தோஷமா இருக்கலாம். இல்ல நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பைத்தியக்காரத்தனமான வேலை செஞ்சீங்க. சரியா 7 நாள் முன்னாடி குக்கட்பள்ளியில அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் கிளியரிங்ல சில பாடி பார்ட்ஸ் கிடைச்சிருந்தது. அது யாருதுன்னு விசாரிக்கும் போது அது ஒருத்தவங்களோடதா 2 பேர் தான் இன்னும் தெரியல. ஆனா எங்களுக்கு தெரியும். வேலை செய்யறதுக்கு நீங்க தான் எங்களுக்கு வேணும்னு கிடையாது. உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் எங்க டார்கெட்ல இருக்காங்க. இந்த வேலையை செஞ்சா நீங்க சேஃப். இல்லைன்னா உங்களை கொண்டு போட்டு மத்தவங்க கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறது போன்ல சிம் மாத்துற மாதிரி ரொம்ப ஈஸி. புரிஞ்சுதா? நாங்க சொன்னதை செய். You have no options. மொத்தம் 4 அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த 4 அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீனா you and your sexy wife are free forever. கத்துறங்க ஒண்ணு நடக்காது. புரியுதா? டைம் வேஸ்ட் பண்ணாம சொன்னதை சொன்ன மாதிரியே செய். ஹலோ ஹலோ ஹலோ. என் செல்ல குட்டி பிரியங்கா. $20 lakhs. Hello? 20 lakhs உன் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு. ஓகே. From now you are an official partner for this mission. இந்த அசைன்மென்ட் பண்றேன்னு கன்ஃபர்மேஷனுக்காக அசைன்மென்ட் ஸ்டார்டட்னு என் செல்லுக்கு மெசேஜ் அனுப்பணும். அப்படி சென்ட் பண்ணினா இந்த அசைன்மென்ட்க்கு சம்மதிச்ச மாதிரி. Come on start. ஓகே ஓகே. உனக்கு 5 minutes டைம் தரேன். Only 5 minutes. Got it? சரி சரி. இன்னும் மெசேஜ் வரல. என்ன தல அதுக்குள்ளேயா ஹைதராபாத் வந்துருச்சு? இல்ல. என்ன தல ஏதோ சத்தம் போட்ட மாதிரி கேட்டுது? சாரி தல ஏதோ கனவு கண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். வர வழியில கொல்லப்பாடியில இருந்து குண்டப்பள்ளி வழியா தும்மப்பாலம் தாண்டதும் அங்கிருந்து 10 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் எடுத்து 18 கிலோமீட்டர்ஸ் போன அப்புறம் ஒரு குளம் வரும். அந்த குளத்தை நீ சுற்றி போனினா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு குறுக்கு வழி இருக்கும். அந்த வழியை நீ காடை சுற்றி போனினா ஆர்கட்பள்ளின்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊரை போய் தேடு. உனக்கு 40 minutes டைம் தரேன். Your time starts now. Okay.
6 minutes 48 seconds லேட். அந்த ஊர் கடைசியில் ஒரு சுடுகாடு இருக்கும். அங்க இருக்கிற வேப்ப மரத்துக்கு அடியில 30 நிமிஷம் வெயிட் பண்ணேன். ஓகே சரி. அட கடவுளே, இவன் என்ன சுடுகாடு கூட்டு வந்துட்டான்? சாரி சார், சாரி சார், சாரி. போனம் தூங்குன்ற மேனஸ் கூட இல்லாமல் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? தலை என்னாச்சு தலை? இங்கே எதுக்கு வந்தீங்க? இது என்ன லொக்கேஷன் தெரியுமா? பயமா இருக்கு தலை, வாங்க போலாம். வேலை இருக்கு, வெயிட் பண்ண போலாம். இங்க என்ன தலை வெயிட்டிங்? வேற எங்கேயாவது போய் வெயிட் பண்ணலாம் தலை. டே சும்மா இருன்னு சொல்றேன்ல. இருந்தாரு இல்லைன்னா ஓடி போயிரு. இவன் என்ன சுடுகாட்டு கூட்டு வந்துட்டு ஓடி போன்றான். எங்க ஊருக்கு வரட்டும், வச்சுக்கிறேன். ஏடிக்கொண்டல வாடா ஏசப்பா அல்லா, எல்லாருமே என்னை காப்பாத்துங்கப்பா, எனக்கு டிரைவிங் வராது. இவன் யார்? இவன் குழியிலேருந்து எழுந்தும் அந்த போன மாதிரி இருக்கான். டவுட்டே இல்லை, இவன் சுடுகாட்டிலே குடும்பத்தை நடத்திட்டு இருக்கான். ஓடிடலான்னா எங்கிட்ட எந்த பக்கம் தெரியலையே. பிரியங்கா, என்ன பிரியங்கா இது? தூ, நீதானா? இந்தா. என்ன பண்றாம, என்னதான் பண்றான்னு தெரியலையே. எனக்கு என்ன, ஹைதராபாத் போகணும், பிரியங்காவை பார்க்கணும், அவ்வளவுதான். ஹலோ, ப்ளீஸ் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வர வழியில் ஹைவே பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. அங்கே வந்த உடனே மெசேஜ் பண்ணேன். ஹலோ, வந்துட்டியா? உங்ககிட்ட இருக்கிற 10 ரூபாய் நோட்டை எடுத்துக்கோ. எடுத்தியா? அதில் நான் சொல்றதை எழுது. ஒரு நிமிஷம் சீக்கிரம். வெயிட் எழுதிட்டு இருக்கேன். IJPK NPF 2015 BBSC. கீழே இந்தியான்னு ரிவர்ஸில் எழுது. எழுதுனியா? எழுதிட்டேன். அந்த ஊர்ல இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு போ. அங்க ஒருத்தன் போத்திக்கிட்டு படுத்துட்டு இருப்பான். அவன்கிட்ட போய் இந்த 10 ரூபாய் நோட்டை கொடுத்து சில்லறையை கேளு. பேசாம அவன் என்ன கொடுக்குறானோ அதை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துரு.
எங்க பாருங்க 10 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குமா? எங்கேருந்து வந்தாண்டா இவன்? எவனே தெரியாதவங்க கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கான். என்ன சிடி சார்? பைரசி சிடியா? புது படமா? சொல்லுங்க சார். ஓ அந்த படமா சார்? நான் 18 கிராஸ் பண்ணிட்டேன் சார். சொல்லுங்க சார். சார் பைரசி சிடின்னு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார். சொல்லுங்க சார். அதெல்லாம் இல்லை. சார் அந்த மாதிரி படம்லாம் நான் பார்த்துருக்கேன் சார். ஆனால் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லல. சொல்லுங்க சார். இல்லைங்கிறல்ல, ஏதோ சாஃப்ட்வேர் இருக்கு. சாஃப்ட்வேர் சிடி கொடுக்குறவன் எதுக்காக போத்துட்டு படுத்திருக்கணும்? அவன் குளிரில் உட்காந்துட்டு இருந்தான், அப்படி இருந்தான். உனக்கு என்ன பிரச்சனை? சாரி சார், மறுபடியும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல. என்ன சார் அவ்வளோ சீப்பாக 10 ரூபா கொடுத்தீங்க? ஆமாம் சார், அதில் என்ன எழுதிருந்தீங்க? வேணாம் வேணாம் சார், வேணாம். அது சாஃப்ட்வேர், நீங்கள் எழுதுனது பாஸ்வேர்டு, அவ்வளோதானே. எனக்கு எதுக்கு? ஹலோ வனிதா. வனிதா வனிதா ஏதாவது பேசு. சூப்பர் ஃபிகர் என் பக்கத்தில் இருக்கும்போது ஒழுங்கா நடந்துக்கணும், இல்லைன்னா நான் நடந்துக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். மூடிக்கிட்டு சொல்றத செய்டா. எங்க வந்திருக்க? பக்கத்துல தான் இருக்கேன். 3 கிலோமீட்டர் தாண்டதும் லெஃப்ட் எடுத்து 18 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு ரவுண்டானா வரும், அங்க போ. உனக்கு 20 மினிட்ஸ் டைம் தரேன். இதுக்கு முன்னாடி நீ 6 minutes 48 seconds லேட் பண்ண அப்படின்னா உனக்கு மிச்சம் இருக்கிறது 13 minutes 12 seconds மட்டும்தான். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ரொம்ப முக்கியமானது, புரிஞ்சுதா? ஓகே. இந்த பக்கம் எங்க சார்? எங்க கூட்டின்னு போறேன்? இப்படி போனா நான் பிரியாங்கா கல்யாணத்துக்கு இல்லை, ஃபர்ஸ்ட் நைட்டு தான் போய் கதவு தட்டணும். என்ன தல ரொம்ப பண்றீங்க? மூடிட்டு உட்கார். சாரி தல, திரும்ப சாரி கேட்டுக்கிறேன். சார் 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 2 நிமிஷம் நிப்பாட்டுங்க சார். சார் ப்ளீஸ் சார், அர்ஜென்ட் சார். ஆர்டிசி பஸ்ஸை கூட நிப்பாட்டுவாங்க சார், நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க. சார் 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 ப்ளீஸ் சார் நிறுத்துங்க சார். ஐயோ உங்களுக்கு மனசாட்சியே இல்லை சார். இவன் வேற சாவடிக்கிறான். விஜயவாடாவில் இறங்கி 2 தம்ஸ்அப் குடிச்சிட்டேன் சார். சார் 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 அந்த செடி கிட்ட நிறுத்துங்க சார் ப்ளீஸ் சார். முதல்ல அந்த சில்லுப்பட்டி ஆஃப் பண்ணுங்க சார். எல்லா பிரச்சனையும் இதால தான் வந்துச்சு. நிறுத்துங்க சார்.
நான் ஒரு 2 மினிட்ஸில் வரேன். ஏன் சார் நீங்களும் செடிக்கு தண்ணி ஊற்றுணுமா? வாங்க. அப்பா அட தலை, என்ன கழட்டி விட்டு எங்கே போகிறீங்க தலை? தலை, இந்த செடிக்கே தண்ணி ஊற்றிருக்கலாமே, அதுக்கு வண்டி எடுத்துகிட்டு அவ்வளோ தூரம் போகணுமா? என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆளையே காணோம். என்னை கழட்டி விட்டு போயிட்டாரா என்ன? பிரியாங்கா, இனி நான் வர முடியாது பிரியாங்கா. ஐ மிஸ் யூ பிரியாங்கா. அட கடவுளே, தூ, இதெல்லாம் ஒரு பொழப்பு. உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஹலோ. 2 minutes 13 seconds லேட். கரெக்டாக 3 தடவை ஹார்ன் அடிச்சு 5 minutes வெயிட் பண்ணேன். சரி. டிவிடி எடுத்துட்டு வெளியில வா. உட்கார். இல்லை பரவாயில்ல. குடு என்கிட்ட. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஜாக்கிரதை. இங்கேருந்து யூ-டர்ன் எடுத்து நீ வந்த வழியே போ. ஓகே.
யாருக்காக யாருக்காக இந்த லுங்கி பிரயாணம் யாருக்காக யாருக்காக கடவுளே வந்துட்டான். தேங்க்ஸ் தலை. வரமாட்டேன்னு நினச்சேன் தலை. ஏன் தலை நீ அவ்வளோ டென்ஷன் ஆகுற? என்ன பாரு, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இப்படியே இருப்பேன். அவ்வளோ ஏன் அந்த பிரியாங்கா கழட்டி விட்டப்பவும் டென்ஷன் ஆகல, உடனே கிளம்பி வர சொன்னப்பவும் டென்ஷன் ஆகல. அப்பப்போ பெரிய பிரச்சனைலாம் வரும் தலை, அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. சார் கடைசியாக ஒரு டைலாக் மூடிட்டு உட்கார்றாடே. இல்லை இல்லை நான் சொல்லுவேன் கேளுங்க சார். பலூனில் இருக்கிற காற்று மாதிரி சார் டென்ஷனு. ஊத ஊத பெருசாகிட்டே போகும். காற்றாட்டும் டென்ஷன் ஆகட்டும் விட்டுறணும் சார், இல்லை ஊதி பெருசாகி வெடிச்சிரும். அப்படி முறைச்சி பார்க்கறதால எனக்கு டென்ஷன் ஆகுது. எங்க இருக்க? ஹைவே. ஓகே, இன்னும் 40 கிலோமீட்டருக்கு 30 to 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டியை ஓட்டு. எங்க இருக்கு? பேக் சீட்ல. ஓகே, அத உடனே டிக்கில எடுத்து வை. யாராவது செக்கிங்காக நிப்பாட்டினா டென்ஷன் ஆகாம ஆன்சர் பண்ணு, சரியா? ஓகே. என்ன தலை திறக்கிறீங்க மூடுறீங்க? திறங்க தலை. எனக்கு எதுக்கு உங்கள் பேக்கு உங்கள் இஷ்டம். என்ன தலை ரிஃப்ரெஷ்மெண்ட்டா இருக்கணும் தலை? லாங் ஜெர்னி இல்லை, கண்டிப்பாக தேவைதான். பா வர இருங்க. என்ன தலை எனக்கு காட்டாமல் இதை பார்த்துன்னு இருக்க? என்ன தலை எடுக்கிற உள்ள வைக்கிற? என்னது வெளியே எடுங்க.
கடவுளே, போய் இந்த பாம்பு விற்கிறவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. சாரி சார், நீங்கள் பாம்புக்கெலாம் லிஃப்ட் கொடுப்பீங்கன்னு தெரியாமல் நான் லிஃப்ட் கேட்டேன் சார். பயத்தில் தொண்டை தண்ணி வத்து போச்சு சார். நான் உங்க கூட வரமாட்டேன் சார், நான் கிளம்புறேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதுக்கும் எதுவும் இல்லை. நீ என் கூட இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எப்படியோ நான் போயிடுறேன் சார், என்னை விட்டுருங்க சார். ஆனால் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களோன்னு எனக்கு டவுட் இருக்கு. ஸோ உன்னை இங்கே பார்த்தாங்கன்னா போட்டுருவானுங்க. அப்போ உங்களோடையே வரேன் சார், எங்கேயாவது இறக்கி விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பாம்பு வேறு எங்கே தான் இருக்குது. ஸோ காரை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் நீ இறங்குறது ரொம்ப ரிஸ்க், புரிஞ்சுதா? ஐயோ என்ன சார் நீங்கள் என்னை இப்படி சிக்கலில் வந்து மாட்டி விட்டீங்களே. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாம இரு. ரிஸ்க் என்ன வந்தாலும் நான் என்ன சார் ரிஸ்க்கை பார்த்துக்கிறது? நான் என்ன எல்ஐசி பாலிசியா? ஆளுக்கு சூர்யாபேட்ல இருந்து வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன நடிக்கிறானா? என்ன இருந்தாலும் 35 நிமிஷம் தான் ஆகும். ஆனா 1 hour தாண்டிடுச்சு. சார், நான் உங்க கூட இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். உங்க காரை பார்த்து சொகுசா ஊருக்கு போய் சேர்ந்துடலான்னு அவசரப்பட்டு ஏறிட்டேன். இதுக்கு லாரியில் போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்துருப்பேன். ஒருவேளை நான் இறங்கிட்டு எவனும் லிஃப்ட் கொடுக்கலன்னா அப்புறம் உங்களை தேடுற ஆளுங்கிட்ட நான் மாட்டிப்பேன். ஐயோ வேணாம் சார், 7.5 எடுத்து மடியில் வச்சிட்ட மாதிரி ஆயிரும். என்ன சார் அவனுங்க ஊறுகாய் பாட்டில் மாதிரி பாம்பை அடிச்சு வச்சு கொடுத்துருக்கானுங்க. சார் கால் நடுங்குது, லுங்கி வேற நினைது. என்ன சார், என்னை எங்கேயாச்சும் இறக்கி விட்டுருங்க சார். காலையில் எனக்கு கல்யாணம் சார், எதுக்கு சார் எனக்கு இந்த டென்ஷனு? சார் ப்ளீஸ் சார், என்னை பார்த்தா பாவமா இல்லையா சார்? ப்ளீஸ் சார், என்னை எங்கேயாச்சும் இறக்கி விட்டுருங்க சார். உங்கள் 2 பேரையும் ஒன்று இல்லாம ஆக்கிறேன். தலை, நீங்கள் இவ்வளோ டென்ஷன்லேயும் கார் ஓட்டுறீங்கன்னா உண்மையிலே கெத்து தலை. எப்பா, என்னாலலாம் இந்த டென்ஷனை தாங்கவே முடியாது தலை. அல்லு விடு தலை, கொஞ்சம் ஸ்பீடாக போங்களேன். என்னவன் திடீர்னு நிறுத்திட்டான், என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. இந்த டேப்லெட் போட்டுக்கோ. தூக்கம் வந்துச்சுன்னா பின்னாடி போய் நிம்மதியாக தூங்கும். பக்கத்தில் பாம்பு இருந்தால் எப்படி சார் தூக்கம் வரும்? இது போட்டால் வரும். ஸ்லீப்பிங் டேப்லெட்டா? அந்த மாதிரி தான் வச்சுக்கேன். தேங்க்யூ சார். சார் ஹைதராபாத் வந்ததும் இறக்கி விடுங்க சார். எங்கள் அம்மாவுக்கும் சரி பிரியாங்காக்கும் சரி நான் ஒருத்தன் தான் சார். சரி. எது வரைக்கும் வந்திருக்க? என்ன வந்துவே? சூர்யாபேட்டைக்கு வரதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 hour. என்கிட்ட நடிக்கிறியா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. நான் சொன்ன மாதிரி டிரைவ் பண்ணிருந்தா இந்த நேரத்துக்கு நீ சூர்யாபேட்டை தாண்டி இருப்ப. நடுவில் கார் டயர்ஸ் ஃபிளாட் ஆச்சு. ஓ அப்படியா? இதுனடா உன் பொண்டாட்டி அழும்போது கூட செக்ஸியா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுடா. நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு இருக்கல. நான் சொன்ன மாதிரி செஞ்சா நீ சூர்யாபேட்ல இருந்திருக்கணும். நான் சொன்னதை கேட்காததுனால நீ இன்னும் அங்கேயே இருக்க. நான் ஒன்றும் பண்ணல. டயர் ஃபிளாட் ஆனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதை எதுக்கு ஓபன் பண்ண? அது உன் கையில தானே இருக்கு. என்ன ஓபன் பண்ண? ஆஹா என்னமா நடிக்கிறடா? என்னடா பேசிட்டு இருக்க? பேக் எதுக்கு ஓபன் பண்ண? நான் ஒன்றும் ஓபன் பண்ணல. நடிச்சது போதும், உண்மையை சொல்லு. உண்மையா பண்ணல. நீ என்ன பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? என் பக்கத்துல இருக்கிறவள ரூம்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு 10 செகண்ட்ஸ் போதும். நீ இதே மாதிரி என்கிட்ட நாடகம் ஆடிட்டு இருந்தீனா ஒண்ணு இவ மேல உனக்கு ஆசை இல்லாம இருக்கணும், இல்லனா நான் உன் கண்ணுக்கு முட்டாள் மாதிரி தெரிஞ்சிருக்கணும். நான் ஒன்னும் ஓபன் பண்ணல. நீ எத்தனை தடவை கேட்டாலும் இதே தான் சொல்லுவேன். ஓபன் பண்ணல. ஓபன் பண்ணல. இன்னைக்கு இவ செத்தாடா. ஓபன் பண்ணல. வாடி.
எத்தனை தடவை சொல்றது ஓபன் பண்ணல முடிஞ்சது 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 எத்தனை தடவை சொல்றது நான் ஓபன் பண்ணல 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 அதான்டா நானும் சொல்றேன் ஓபன் பண்ணல 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 ஹலோ ஏன் போனை கட் பண்ண இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ண புல்லட்ட உடம்புல இறக்கிடுவேன் புரிஞ்சுதா 1/4 மணி நேரத்துல சூர்யாபேட்டில் இருக்கணும் ஓகே சரி ஏய் பாரா என்ன ஸ்பீட் 80 இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் 30 minutes அங்க போனதும் தாபாவோட போட்டோ எடுத்து அனுப்பு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகி ஃப்ரெஷ் அப் ஆகு முகத்துல டென்ஷன் தெரியக்கூடாது அங்க யாரு கூடயும் பேசாத ஓகே ஒரு வாட்டர் பாட்டில் என்ன இது என்னை இப்படி தனியாக விட்டு போயிட்டான் போகிற போக்க பார்த்தா என்னை பிரச்சனையில் மாட்டி விடாமல் போக மாட்டேன் போல இருக்கு என்னை கூப்பிடலாம்ல நானும் பட்னியாக தானே இருக்கேன் தலை 2 டீ எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரானோ இல்லையோ ச்சே ஹலோ உனக்கு கொடுத்த பார்சலோட நியூஸ் பேப்பர் டேட்டை சொல்லு 13/7/2013 ஓகே கன்ஃபார்ம் அதை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பு இவன் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்து தண்ணி குடிச்ச மாதிரி பில்டப் கொடுப்பானோ என்னமோ ஃபுல் கட்டு கட்டிட்டு வரான் பாரு பசி உயிர் போகுது என்ன பண்ணுறதுனே தெரில என்ன சார் அது சாப்பாடா இல்லை எனக்கும் கொடுங்க சார் தனியாக சாப்பிடாதீங்க சார் ரொம்ப பசிக்குது சார் டேய் தொல்லை பண்ணாத இல்லைன்னு சொல்கிறல இவனுங்க பாம்பு வச்சாலும் டைமுக்கு சாப்பாடு போடுறாங்க சார் ஒரு வாட்டி சொன்னால் புரியாது வேணாம் சரி விடுங்க சார் நீங்களே சாப்பிடுங்க எனக்கு கொடுக்காததுக்கு நீங்கள் அங்கேயே சாப்பிட்டு வந்துருக்கலாமே சாப்பாடை கண்ணில் காட்டிட்டு கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் என்ன மனுஷனோ எயிட்டி to 100 ஸ்பீடில் வண்டியை நிறுத்தாம பக்கத்தில் இருக்க பார்சலை ஓப்பன் பண்ணிப்பாரு
பண்ணிட்டியா? ஐயோ சாப்பாடு கண்ணு முன்னாடியே இருக்கே, பசி உயிர் போதே. சீக்கிரம் பண்ணு. தொட்டுக்கு வடை இருந்தா நல்லா இருக்கும். பாத்தியா? 9mm caliber high speed gun. Just 1 or 2 feet distance maintain பண்ணிக்கிட்டே ஹார்ட்டுக்குள்ள ஹெட்டுக்கு பர்ஃபெக்டா டார்கெட் வச்சினா ஷுவர் ஷாட். தேவைப்படும் உன்கிட்டே வச்சுக்கோ. எவனாவது ஏதாவது பண்ணா போட்டு தள்ளுறதுக்கு. புரிஞ்சதா? உங்ககிட்ட தானே இருக்கு. வச்சுட்டேன். 6:30 to 7 குள்ள சிட்டிக்குள்ள என்டர் ஆகு. நான் சொல்ற ஸ்பீட்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இரு. யாராவது செக் போஸ்ட்ல நிறுத்தினா டென்ஷன் ஆகாம ஆன்சர் பண்ண. முடிஞ்ச அளவுக்கு செக் போஸ்ட் அவாய்ட் பண்ணி சிட்டிக்குள்ள என்டர் ஆயிரு. திரும்ப திரும்ப சொல்றேன், ஏதாவது பைத்தியக்காரத்தனமான வேலையை செஞ்ச உன் ஒய்ஃபை உன் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அவளை பணமா பார்க்குற நிலைமையை உண்டாக்கிக்காத. நீ என்ன சொன்னாலும் அதை பண்ணிடு. அவளை ஒன்றும் பண்ணிடாத. குட். தலை கன்னை கண்ட இடத்துல வச்சுக்காதீங்க தலை. ஒரு வேளை வெடிச்சு தொலையுது. எனக்கு என்ன, பொட்டலத்தை பார்த்துட்டு உள்ளே ஏதோ சாப்பாடு வடை இருக்குன்னு நினச்ச தலை. ஆனால் வடைக்கு பதிலாக கன் இருக்குன்னும் அது சாப்பிட்றதுக்குள்ள போட்டு தள்ளதுக்குன்னு நினச்சி கூட பார்க்கல தலை. சார் நான் இருக்கிறதா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா என்னை கொல்ல சொல்லி சொன்னாங்களா சார்? ப்ளீஸ் சார் என்னை கொன்னிடாதீங்க சார். உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன் சார். இல்லை, நாம பேகை திறந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓ சார், எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் சார், உங்கள் ஒய்ஃப்க்கு எதுவும் ஆகாது சார். எனக்கு டென்ஷன் அதிகமாகிடுச்சு சார். அந்த மாத்திரை 2 கொடுத்தீங்கன்னா போட்டு படுத்து தூங்கிடுவேன் சார். என்னடி வெக்கப்படுறியா? பாரு, நல்லா பாரு. ஏன் அப்படி வெக்கப்படுற? அவனை பிடிக்கலையா இல்ல அவன் செய்யற வேலையை பிடிக்கலையா? பாக்க சொல்றல பாரு. டேய் எழுந்துரு. என் செல்ல குட்டி பிரியங்கா. டேய் எழுந்துரு. ஹைதராபாத் வந்துருச்சா சார்? நான் சொல்றது நல்லா கேளு. நான் ஸ்லோ பண்றேன், நீ இறங்கிற சரியா? சார் ஃபாஸ்ட்டாக இல்லை சார், கொஞ்சம் ஸ்லோவாக போங்க சார். இறங்கிடுறேன். நீ கடவுள் தலை. அப்பாடா, நரகத்துலேருந்து டைரெக்டாக ஸ்வர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. ஐயோ இன்னொரு கார் வருது. என்ன தூக்கம் தானோ? ஐயோ இன்னொரு கார் வருது. ஐயோ நின்றுச்சு போல இருக்கே. ஐயோ நான் இல்லை, நான் தூங்குறேன். ஹலோ சார், சிக்கந்தராபாத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி போகணும்? சிக்கந்தராபாத் ஸ்டேஷனுக்கா? ஆமாம் தலை, நானும் அங்கே தான் போகணும் தலை. சரி வாங்க. தேங்க்ஸ் தலை. தேங்க்யூ தலை. தேங்க்யூ சார். சார் ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷம் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் அர்ஜென்ட் சார். ப்ளீஸ் சார். சார் சார் என்ன சார்? சார் நில்லுங்க சார். சார் கொஞ்சம் அங்கே வரைக்கும் லிஃப்ட் கொடுங்க சார். சார் கேட்காம கொள்ளாமல் இப்படி ஏறினா எப்படி சார்? நான் ஒரு ரிட்டையர்ட் சிபிஐ ஆஃபீஸர். சிபிஐ ஆஃபீஸரா? நான் சர்வீஸில் இருந்தப்போ கேஸ் இப்போ ரீஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சார். கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க சார் ப்ளீஸ்.
அது சார் அது நீங்கள் சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி இல்லையே. வேணா அங்கே ட்ராப் பண்ணிடுறேன். ஆல்ரைட் சார், நோ ப்ராப்ளம், ப்ளீஸ். ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இல்லை, இவ்வளோ வேர்த்து கொடுத்தே. ஜாப் என்ன? என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டேன். சாஃப்ட்வேர் சார். இவ்வளோ காலையிலேவா? அது ஆக்சுவலி ஊருக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன் சார். ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, முடிச்சுட்டு வரேன். என்ன இருக்கு? என்ன கேட்டீங்க? என்னமா இருக்கு வண்டி? நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னேன். ஓ, சார். என்ன சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்கள் ரிட்டையர் எப்போ ஆனீங்க? இப்போதான், லாஸ்ட் இயர் October 13. அது சரி, சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. சார் அது நீங்கள் சிபிஐ ஆஃபீஸர்ஸ்லாம் ரொம்ப கரப்டடாக இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓ, அதான். நாட் ஓன்லி இன் சிபிஐ, எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஹேஸ் கரப்ஷன்ஸ். ஸோ சிபிஐ இப்படி எக்ஸப்ஷனாக இருக்கும். அது உண்மைதான் சார். சார் சார், இங்கே நிறுத்துங்க. இங்கே இந்த லெஃப்ட் நிறுத்துங்க. சரி சார், இதோ நிறுத்துங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். ஓச்சா. ஹலோ, நான் சொல்றதை நீ கவனமா கேட்டுக்கோ. வர ரவுண்ட் ஆனால 3rd ரைட் எடு. உள்ள அந்த தெருவுக்குள்ள வெயிட் பண்ணு. சரியா? சரி. ஆமா, இங்க லக்ஷ்மி நகர் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போங்க. அந்த ஸ்ட்ரைட்டா? ஆமா. ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுக்கலாம். ஹலோ. போனியா? போயிட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட 3rd ரைட்னு சொன்னல. சொல்லு. அந்த 3rd ரைட்ல 10 வெயிட் பண்ணு. ஓகே. டைம் இல்ல, கம் ஆன் பாஸ். சரி. பேக் டிக்கில இருக்கு. என் கூட வா. டைம் என்னன்னு தெரியுமா? சொன்ன டைம் செய்ய மாட்டியா? என்னடா என்ன கேள்வி கேட்குறியா?
கால் கையை கழுவிக்க வாஷ்ரூம் அங்கே இருக்கு. ம் போ. முடிஞ்சதா? அங்க போய் நில்லு. கொஞ்சம் தள்ளு, முன்னாடி வா கொஞ்சம். நேம்? கல்யாண் கிருஷ்ணா. ஏஜ்? 27. பிளேஸ்? ஹைதராபாத். பிறந்த ஊர்? விஜயவாடா. கொஞ்சம் மேல, இன்னும் கொஞ்சம், இன்னும் மேல தூக்கு. ஸ்டடி. கொஞ்சம் மேல தூக்கு, ஸ்ட்ரைட்டா பிடி. இங்க பாரு. முடிஞ்சதா? நீ செய்ய போற வேலை ரொம்ப புனிதமானது. இந்த உலகத்துல நிறைய நல்லவங்க நல்லபடியா வாழணும். ஆனா இங்க நிறைய தப்புகள் நடந்துட்டு இருக்கு. மற்றவங்களுக்காக நீ செய்ய போற இந்த தியாகம் நிச்சயமா வருங்காலத்துல உன்னோட பேரை சொல்லும். கீயை கேட்கிறாரு, எடுத்து கொடு. டென்ஷன் ஆகாம சொல்றதை கேட்டு அதே மாதிரி நடந்துக்கிட்டா உனக்கு நல்லது. எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. நீ போய் கார்ல வெயிட் பண்ணு. இன்னும் 45 நிமிஷம் தான் இருக்கு. எதுக்கு? எனக்கு அவ்வளவுதான் தெரியும்.
நான் சொல்றத கவனமா கேளு. இது அவனோட லாஸ்ட் அசைன்மெண்ட். சிக்கிந்திராபாத்ல 4th பிளாட்ஃபார்ம்ல 40 மினிட்ஸ்ல திருப்பதி எக்ஸ்பிரஸ் வரும். நீ அங்க போகணும். ஆனா சிக்கிந்திராபாத் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்ல பாம்பு ஸ்குவாட் இருப்பாங்க. ஸோ நீ பக்கத்தில் இருக்க MMTS ஸ்டேஷனுக்கு போகணும். அங்கே MMTS ஸ்டேஷன் ஏறினா டைரக்டாக சிக்கிந்திராபாத்தில் 6th பிளாட்ஃபார்மில் இறங்குவேன். அங்கேருந்து 4th பிளாட்ஃபார்முக்கு போய் வெயிட் பண்ணு. ட்ரெயின் வந்ததும் S4 கோச்சுக்குள்ளே உட்காரு. உனக்கு 10 நிமிஷம் டைம் இருக்கும். லாஸ்ட் 3 மினிட்ஸில் பேக் அங்கேயே விட்டுட்டு நீ போயிடலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி. சனம் சனம் பொது சனம் நிதர்சனம் பயங்காரம் நீலமெங்கும் மாதே பயம் நிஜமாகிடும் அராஜகம் சனம் சனம் பொது சனம் நிதர்சனம் பயங்காரம் நீலமெங்கும் மாதே பயம் நிஜமாகிடும் அராஜகம் தடுமாறாதே பாவத்திற்கு பலியாகாதே அராஜகமும்
ஆயுதங்களும் ஆக்கிரமித்ததே உன் வாழ்க்கையடா. வாழ்வில் வசந்தம் இனியும் வராதோ, தேச துரோகம் ஆயிருக்கும் கொள்ளாதோ. வாழ்வில் வசந்தம் இனியும் வராதோ, தேச துரோகம் ஆயிருக்கும் கொள்ளாதோ. சனம் சனம் பொது சனம், நீதர்சனம் பயங்கரம். நீளமெங்கும் அதே பயம், நிஜமாகிடும் அராஜகம். கண்ணில்லை கருகுதே வானம், நெருப்பின் ஜுவாலை பரவுதே வியூகம். உத்திரவாதம் இல்லையோ நீ பிறந்த மண்ணிலும், ருத்ரதாண்டவம் ஆடட ருத்ரதாண்டவம் ஆடட. தீவிரவாதம் என்பதோ இனப்படு கொலைகளோ, ருத்ரதாண்டவம் ஆடட ருத்ரதாண்டவம் ஆடட. அறமே கொள்வோம் நரகம் பூமியானாலும் துணையாய் நிற்போம், கவலையேனடா காவலனாய் நீ. தீர்க்கதரிசி போல் இரு கைகளிலேந்தி இத்தேசம் காக்கடா. அறமே கொள்வோம் நரகம் பூமியானாலும் துணையாய் நிற்போம், கவலையேனடா காவலனாய் நீ. தீர்க்கதரிசி போல் இரு கைகளிலேந்தி இத்தேசம் காக்கடா. சனம் பொது சனம், நீதர்சனம் பயங்கரம். நீளமெங்கும் அதே பயம், நிஜமாகிடும் அராஜகம். ஒன் கேஜி RDX பிளாஸ்ட் ஆச்சுன்னா 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எந்த ஒரு ஜீவராசியும் உயிரோட இருக்காது. அப்படிப்பட்ட பொருளை நீ கேரி பண்ணிட்டு இருக்க. 3.5 kg RDX வித் ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட், அதோட ரஸ்டட் நெயில்ஸ் சைக்கிள் செயின் பால்ஸோட செய்யப்பட்ட RDX பாம். ஸோ இது பிளாஸ்ட் ஆச்சுன்னா உன்னை சுத்தி எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுமோ கால்குலேட் பண்ணி சொல்லு. Hey, சொல்றா. 650 meters. சூப்பர்ரா. ஒரே நிமிஷத்துல பேக வச்சுட்டு ஓடிடு. யூட்டர்ன் அங்கதான்.
வாலைக்கும் சலாம். எங்கடா பிடிச்சிங்க? என்னமா இருக்கான்? சிபிஐன்னு சொல்லி கூட அவன் வாயை திறக்கலன்னா பாரு. இந்த மாதிரி ஆளுங்க இருந்தா நம்ம மிஷன்ஸ் எல்லாமே சக்சஸ் தான். நம்ம மிஷன் எது வரைக்கும் வந்திருக்கு? பாய், இன்னும் 6 நிமிஷத்துல ஸ்டேஷனை செதறிடும். இது பொண்ணியாது அவனோட வைஃப். இங்க பாருமா, நீங்க பண்றது சாதாரண வேலை இல்லை. அல்லாஹ் எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பார். நன்றிமா, ரொம்ப நன்றி. நன்றி. சிறுநடை போட்டு சிகரத்தில் ஏறு. என்ன எல்லாரும் ஒரு மார்க்கமாவே இருக்காங்க? சேச்சா, உலகமே சரியில்லை. பாடுற இந்த ஆளா எங்க போனாலும் இவனே தான் இருக்கான். ஹலோ சார், இங்கே என்ன பண்ணுறீங்க? என்ன அவங்க விட்டாங்களா? நான் தான் சொன்னேன்ல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு. என்ன சார் இந்த ஹைதராபாத், இந்த ஆளுங்களை பாருங்க. எவன் என்ன பண்ணுறான், எவன்கிட்ட கன் இருக்குது, எவன்கிட்ட பாம்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எங்கே சார் மேடம் ஆளை காணோம்? எங்கே? மேடம் எங்கன்னு கேட்டேன். என்ன சார் அவங்க இன்னும் விடலையா? அப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஸ்பாட் இதானே சார்? சார் ஓடி போக டைம் இருக்குமா சார்? இல்ல, 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம் தான் இருக்கா? விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், ப்ளீஸ் சார், உங்க காலை பிடிக்கிறேன் சார், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க சார். சார் எங்களை விட்டுருங்க சார், உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேன் சார், எங்களை சார் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், ப்ளீஸ் சார், கை எடுத்து கும்பிடுறேன், ப்ளீஸ் சார், எங்களை விட்டுருங்க சார்.
ஹலோ, பதட்டப்படாம அங்க இருக்கிற ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற பாத்ரூம்குள்ள போ. பாம்ப எடுத்து எல்லா ஆங்கிள்லயும் போட்டோ எடுத்து எனக்கு உடனே அனுப்பு. இல்ல எனக்கு புரியல. என்ன பேசிட்டு இருக்க? ஓயால சொல்றத செய். ஓகே ஓகே ஓகே. ஃபாஸ்ட். damn it, டைம் இல்ல. ஓகே ஓகே ஓகே. சீக்கிரம் எடு. இதோ எடுத்துட்டு இருக்கேன். கிரீன் வயர் தானே? ஆமா கிரீன். இதோ கட் பண்றேன். இதென்ன வரமாட்டேங்குது. எடுத்துட்டு வா. நான் கொடுத்த கார் கீ செயின்ல கட்டர் இருக்கும், அதை யூஸ் பண்ணு. ஓகே ஓகே ஓகே. சீக்கிரம் கட் பண்ண, டைம் இல்ல. என்னது இது? ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அங்க ஏதாவது பட்டன் இருக்கா? இங்க ஏதோ ஒரு கீ. உடனே அந்த கீயை எடுத்துரு. pull it out, damn it, fast. ஓகே ஓகே ஓகே. మీరు మాట్లాడడానికి ప్రయత్నిస్తున్న వినియోగదారులు ఈ సమయంలో బిజీగా IPS undercover surveillance. Number 479 reporting, sir. எல்லாரையும் கையும் களவுமா புடிச்சாச்சு, sir. But injured. 2 bullets on left shoulder, 1 on right. 1 in the chest too. Normal bleeding, but 60% critical. Might be alive for another 45 minutes. Yes, sir. Sending the location and route map, sir. Sweet box has been deactivated and the location is safe. Okay, sir. ஹலோ, சொல்லுடா. இங்க என்ன தாண்டி நடக்குது? ஒண்ணு இல்லடா கண்ணா, நான் 9 months அண்டர்கவர் டியூட்டில இருக்கேன். இன்டர்நேஷனல் ஐஎஸ்ஐ டெரரிஸ்ட் முகமது அலி கான் காதிர் பாஷா கடந்த 1.5 வருஷமா ஹைதராபாத்ல தான் இருக்கான். அவனை தான் டார்கெட் பண்ணோம். டார்கெட் வெளியாளா இருந்தா அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் உன்னை டார்கெட்டா மாத்தி அவங்களுக்கு உன் டீடைல்ஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணேன். அதனால தான் அவங்கள பிடிக்க முடிஞ்சது. பட் ரியலி சாரிடா. அப்பனா நீ இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல லவ் பண்ணும்போதும் சொல்ல, கல்யாணம் பண்ணும்போதும் சொல்ல, அதுக்கப்புறமும் சொல்லல. கடைசியா என்ன மாட்டி விடும்போதாவது சொல்லியிருக்கலாம்ல. ராத்திரியில ஒரு சொட்டு தூக்கம் இல்ல. வீட்டுக்கு வா, ஸ்வர்க்கத்தை காமிக்கிறேன். சார் 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 வெடிச்சிருச்சா? கத்தாது, பாம்பு வெடிக்காது. உண்மையே சொல்லுங்க சார். பாம்பு டீஆக்டிவேட் பண்ணியாச்சு, டென்ஷனே இல்லை. எதுக்கும் நீங்க இது அந்த கையில பிடிங்க. பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. என்ன டென்ஷன் ஆற? நான் இருக்கீங்க. ஆனா நான் இருப்பேனா தெரியலையே. ஆனா எனக்கு இதெல்லாம் பார்த்தா பயம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் தான் எங்கள் ஊரில் ஜேம்ஸ் பாண்ட். இந்த மாதிரி எத்தனை பார்த்துருப்பேன். ஆமாம், மறந்துட்டேன். இன்னைக்கு உனக்கு கல்யாணம். போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு பிரியங்கா கிட்ட பேசி நான் செட் பண்ணி தரேன். வேணாம் சார், வேணாம். எனக்கு அந்த பிரியங்காவும் வேணாம், சமந்தாவும் வேணாம். எங்கள் ஊரை பார்த்து நான் கிளம்புறது தான் சார் எனக்கு நல்லது. எங்கள் அம்மா எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. அங்கே ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம சேஃபு. ஆமாம் ஆமாம், அது உண்மைதான்.